பொதுமக்களை அலைக்கழிக்கும் பத்திரப்பதிவு துறையினை கண்டித்து பத்திர எழுத்தர்கள் கடையினை அடைத்து பத்திரப்பதிவு துறை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் உழவர்கரை, பாகூர், வில்லியனூர், சாரம், திருக்கனூர் ஆகிய 5 இடங்களில் சார் பதிவாளர் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. இங்கு பணிகள் காலதாமதம் செய்வதாக ஏற்கனவே புகார் எழுந்துள்ளது. இணையதள குளறுபடி என காரணம் கூறி பத்திரங்களை உடனடியாக பதிவு செய்யாமல் பொதுமக்களை அலைக்கழிப்பதாகவும், புதிய பதிவாளர்களை நியமித்துள்ளதால் அனுபவம் குறைவு என்பதால் எளிதில் கையாள வேண்டிய பதிவுகளை சிக்கலாக்கி காலதாமதப்படுத்துகின்றனர் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் சாரம் பகுதியில் உள்ள மாவட்ட பதிவாளர் அலுவலகத்திற்கு பிற பகுதிகளில் உள்ள பத்திர எழுத்தர்கள் தங்கள் கடைகளை அடைத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகையில் ஈடுபட்டனர். திருமணத்தை பதிவு செய்ய வருபவர்களை பல நாட்கள் இழுத்தடித்தபடியால் அவர்கள் பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என பத்திரப்பதிவு எழுத்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த காலத்தில் ஒரு நாளைக்கு 5 பதிவாளர் அலுவலகத்திலும் 500க்கும் மேற்பட்ட பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் தற்போது ஒவ்வொரு அலுவலகத்திலும் 4 அல்லது 5 பத்திரங்களை பதிவு செய்யப்படுகிறது. இதனால் அரசிற்கு வருவாய் பாதிக்கப்படுவதோடு பத்திர எழுத்தர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது. சார் பதிவாளர் பற்றாக்குறையாக உள்ளனர். 2 அல்லது 3 துறைக்கு சேர்த்து வேலை செய்கின்றனர். ஊழியர்கள் பற்றாக்குறையும் உள்ளது. இணையதள வசதியும் மேம்படுத்தப்படவில்லை. இதனால் பத்திரப்பதிவு செய்யும் போது சர்வர்கள் நின்று விடுகின்றன. திருமண பதிவு, உயில் பத்திரங்கள் பதிவு செய்ய முடியவில்லை. முதியோர் பொதுமக்களை அலக்கழிப்பதால் பதிவை கைவிட்டு செல்கின்றனர். ஆண்டிற்கு 40,000 பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. தற்போது ஆண்டிற்கு 1000 பத்திரம்தான் பதிவு செய்யப்படுகிறது. பல முறை எடுத்து கூறியும் இதை சீர் செய்யவில்லை. அரசிற்கு பெரும் வருவாய் தரக்கூடிய பத்திரப்பதிவு துறை அலட்சியமாக செயல்படுகிறது. இதனை கண்டித்து போராட்டம் நடத்தி உள்ளதாகவும், மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனுவும் அளிக்க உள்ளதாக பத்திர எழுத்தர் சங்கம் தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார்.